நம்ம ஒரு சராசரி ஒரு வாழ்க்கை தான் வாழறோம். ஓகேங்களா? ஜஸ்ட் ரொம்ப பெரிய ஆசைலாம் கிடையாது. அம்மாடி ஒரு லக்ஸூரியான ஒரு கார்ல போனோம்பா, ஒரு பெரிய ஹை ரைஸ் பில்டிங்ல இருக்கணும்பா, அதெல்லாம் கிடையாது. ஒரு நார்மல் லைஃப், நமக்குன்னு ஒரு வீடு, நமக்குன்னு ஒரு வேலை, நமக்கு நம்ம பசங்க, இதை பார்த்துன்னு போகணும்னு சொல்லிட்டு. ஆனா அந்த ஒரு சராசரியான ஒரு வாழ்க்கையை வாழ்றதுக்கே ஒன்ன புடி என்ன புடி தரிநுத்தம் போட வேண்டியதா இருக்கு. கரெக்டு தானே? ஏன்னா நமக்கு சின்ன வயசுலேருந்து எதையுமே ஈஸியாகவே கிடைச்சது இல்லைங்க. சீரியஸாகவே சொல்கிறேன். ஒரு விஷயம் கூட எனக்கு இந்த அப்படியே இந்த கை மேலே அப்படி வந்ததே கிடையாது. ஒவ்வொன்றுத்துக்கும் முட்டி மோதி பெரண்டு உருண்டு அப்படியே வருத்திக்கிட்டு அவ்வளோ ஹார்ட் ஒர்க் போட்டால் கூட உடனே நடக்கவே நடக்காது. அதுவா எப்பனா நம்ம கையில் சேரும். அதாவது நம்ம அப்படியே விட்டுருவேன், ஏப்பா போ வரவே தேவையில்லை, நீ போனா போ அப்படின்னு சொல்கிற இடத்துல பார்த்தா அந்த டைமில் தான் கையில் அது கிடைக்கும். ஸோ ஒரு சிலர்லாம் நான் பார்ப்பேன் அப்போல்லாம். ஆனால் இப்போல்லாம் நான் எதையுமே கம்பேர் பண்ணுறதே இல்லைங்க. அந்த வயசுலாம் இது 20ஸ்ன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நமக்கு 35+ போயிடுச்சு. ஸோ அந்த 20s டைமில் பார்க்கும்போதுன்னு வச்சுக்கோங்களேன், அந்த காலேஜ் முடிச்சுட்டு ஒரு வேலைக்கு போகும்போதெல்லாம் மற்ற பிள்ளைங்களாம் பார்த்தா ரொம்ப ஹாப்பியாக இருக்க மாதிரி இருக்கும். நம்ம என்னதான் வேலைக்கு போய் சம்பாரிச்சா கூட என்னால் அந்த பணத்தை கூட ஒரு சந்தோஷமாக செலவு பண்ணதே கிடையாது இன்னி வரைக்குமே. ஏதாவது அதாவது என்னன்னா ஒரு சின்ன வட்டத்துக்குள்ளேயே ஐயோ நம்ம ஏன் செலவு பண்ணணும், ஐயோ அவங்களாம் பார்த்து நல்ல, அவங்களாம் ஒரு 1000 ரூபாய் 1500 ட்ரெஸ் எடுத்தா கூட என்னோட பட்ஜெட்டு 400 ஜாஸ்தி. என்ன சொல்ல, ஒரு 10 வருஷம் முன்னாடிலாம் போயிடுங்க, 10-15 வருஷத்துல ஒரு 300 400 ஒரு குர்த்தி, அதுக்கு ஒரு லெகின், அவ்வளோதான். ஸோ எதுவுமே ஒரு லக்ஸுரியோ இல்லை ஒரு பிராண்டடு அந்த மாதிரி இன்னி வரைக்குமே கிடையாது. அது ஏன்னு எனக்கே தெரியல. இல்லை என்னோட லைஃப் மாதிரி தான் உங்களுக்கும் இருக்கா? ஏன்னா ஒரு சிலர்லாம் பார்க்கும்போது எனக்கு அது பொறாமைன்னு சொல்ல முடியாது. நமக்கு ஏன் அப்படி இல்லை? நல்லா அவங்க ஜாலியாக நல்லா இருக்கிறாங்க, நல்லா அதாவது சொல்றது போஷாக இருக்கிறாங்க. ஒரு பார்க்கும்போதே ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு கௌரவத்தோடையும் நல்ல ஒரு பணக்கார அந்தஸ்தோடையும் இருக்கிற மாதிரி நமக்கு தெரியுது. ஏன் நம்மளால அப்படி இருக்க முடியல? ஏன் நம்மளோட லைஃபோட இந்த வட்டம் இதுதானா? இந்த வட்டத்துக்குள்ளே தான் நம்ம சுத்தணுமா? இப்படிலாம் எனக்குள்ள பல கேள்வி இருக்குது. ஸோ அதனால அதாவது நம்ம வளர்ந்த முறையா, இல்லை நாமளே அந்த இதுக்குள்ளே போட்டு நம்மளை அடக்கிக்கிறோமான்ற கொஸ்டின் எனக்குள்ளேயே நான் பல தடவை கேட்பேன். சம்டைம்ஸ் ஹோட்டலுக்கு போனால் கூட சரி, ஒரே ஏதாவது இந்த பட்ஜெட்டுக்குள்ளே சாப்பிட்ணும், வெளியே போனோம்னா இந்த பட்ஜெட்டுக்குள்ளே இருக்கணும். ஏன் அந்த பட்ஜெட்டுக்குள்ளேயே நான் இருக்கிறேன்? என்னோட பொருளாதார நிலையை பேஸ் பண்ணி இருக்குதா? இல்லை என்னடா இது வாழ்க்கை, ஒரு வாழ்க்கை தாண்டா, அழிச்சு தள்ளு, போட்டு நல்லா ஜாலியாக செலவு பண்ண, அனுபவி ராஜா அனுபவி அப்படின்னு ஒரு சத்தியமாக அதாவது வாய் தான் சொல்லது தவிர அந்த அந்த நிலைக்கு போகிறது கூட என்னோட மனசு தயாராக இல்லை. ஸோ இதுதான் நம்மளோட வாழ்க்கை இன்னி வரைக்குமே அப்படிதான் போயின்னு இருக்குது. ஒன்று கூட நானே கடவுள்கிட்ட கேட்பேன், எனக்கு ஏன் நீ எதையுமே ஈஸியாக கொடுக்க மாட்டேன்ற? ஈவன் என்னோட படிப்புலேருந்து, என்னோட வேலையிலேருந்து, என்னோட மேரேஜ், அதுக்கப்புறம் எனக்கு என்னோட பேபி, என்னோட குழந்தை, எல்லாமே ஸ்ட்ரகிள் 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 ஸ்ட்ரகிள். ஒரு சில பசங்களாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், படித்து முடிக்குமா, படித்து காலேஜ் படிக்கும்போதே கேம்பஸை செலக்ட் ஆகிடுவாங்க, கேம்பஸை செலக்ட் ஆகிட்டு அப்படியே ஈஸியாக ஜாப்குள்ளே போயிடுவாங்க. ஜாப்குள்ளே போய் 4-5 வருஷத்தில் ஈஸியாக கல்யாணமும் ஃபிக்ஸ் ஆகிடும், நல்லா சூப்பராக. அப்புறம் கல்யாணம் ஆன உடனே 1-2 வருஷத்தில் குழந்தையும் பிறந்துடாது. அப்படியே டக்கு 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 டக்குன்னு லைஃப் அப்படியே மூவ் ஆகிட்டு போயிட்டே இருக்குமா. நமக்கு இந்த என்ன சொல்கிறது, வண்டி சக்கரம் நடுரோட்டில் நின்று அதை பிடிச்சி இழுப்பாங்க பாருங்க, வா வா வான்னு, அந்த மாதிரி பிடிச்சி இழுத்து தள்ளி எஃபர்ட்டு போட்டு, எப்பா சாமி கடவுளே ஏன்பா நீ என்னை இப்படி இழு நம்ம வாழ்க்கையில இழுக்க வைக்கிற அப்படின்ற மாதிரிதான் நமக்கு லைஃப் போயிட்டு இருக்கு. என்ன சொல்லுங்களேன், எல்லாமே ஒரு நாள் மாறும் அப்படின்னு. அந்த மாற்றத்தை நோக்கி நான் இருக்கிறேன்னான்னு எனக்கு தெரியல. இருக்கிறத நான் அடாப்ட் பண்ணிக்கினேன். இதான் நம்ம லைஃப் இப்படிதான் இருக்கும். எவ்ரி திங் இஸ் நாட் ஈஸி. எதுவுமே நமக்கு ஈஸியாக கிடைக்காது. எஃபர்ட்டை போடணும், ஹார்ட் ஒர்க் பண்ணணும். என்ன சொல்றது, நம்ம தெய்வத்தான் ஆகாது எனினும் முயற்சி தான் மெய்வருத்த கூலி தரும், வள்ளுவர் சொல்லிட்டு போயிட்டாரு இல்லையா? ஸோ அதே தான். அதாவது அந்த கடவுளே அப்படியே காலடியில் விழுது இறந்து புரண்டு அவரே சீப்போ அப்படின்னா கூட சரி, நம்ம போட்ட எஃபர்ட்டை பார்த்துட்டு எப்பா போனா போதுப்பா கொடுத்துருப்பா அப்படின்ற அளவுக்கு நம்ம உருண்டு பெறணுங்க. ஸோ இதுதான் நம்மளோட வாழ்க்கை, இதை நோக்கி தான் இப்போதைக்கு போயின்னு இருக்குது. ஸோ என்னோட ரெசம்லன்ஸ் மாதிரி
நான் மட்டும் ஒரு எக்ஸாம்பிள் கிடையாதுங்க. என்ன மாதிரி நீங்களும் தான் இருப்பீங்க. நான் வந்து நான் சொன்னேன் இப்படிதான் நமக்கு போயின்னு இருக்குதுன்னு சொல்லிட்டு. ஸோ என்ன மாதிரி நீங்களும் கண்டிப்பா இருப்பீங்க. நிறைய பேர் இருப்பீங்க, ஒருத்தர் ரெண்டர்லாம் இல்லை. ஸோ நம்ம அப்படியே கொஞ்சம் அப்படியே புலம்பி தீர்த்துக்கலாம். உங்களோட புலம்புல ஏதாவது இருந்தாலும் கமெண்ட்ல சொல்லுங்க. கண்டிப்பா பார்க்கலாம் நெக்ஸ்ட் வீடியோல. பை.